வணக்கம், வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல பார்த்தோம்னா, நம்ம பார்த்த 2, 3 நாளா பங்களாதேஷ் ரிலேட்டடா நியூஸஸ் பார்த்துட்டே வரோம். அதுல முகமது யூனஸ் 2006ல வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து வின் பண்ண முகமது யூனஸ் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட்டோட ஹெட்டா வரப்போறாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஆக்சுவலி நேத்து வந்து அவரு அஃபர்மேஷன் எடுத்திருப்பார். சரிங்களா? ஸோ அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல பார்த்தோம்னா, ஒரு 17 மெம்பர் இன்ட்ரீம் கவர்மெண்ட்ட வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ஷன்ஸ் வந்து சூனரா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து மீட் ஆயிருக்கு. ஓகேவா? எங்கன்னா மும்பைல மீட் பண்ணுவாங்க. மானிட்டரி பாலிசி இன் த சென்ஸ் பேங்க் ரேட். ஓகேவா? எக்கனாமிக்ஸ்ல கேட்டுட்டே இருப்பாங்க. மானிட்டரி பாலிசில என்னெல்லாம் வரும் அப்படின்னா, பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வரும். ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல கடன் குடுக்குறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி வரும். ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறது. ரெப்போ ரேட்னா கடன் குடுக்குறது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா கடன் வாங்குறது. ஓகேங்களா? ஸோ பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து நடக்கும். சரிங்களா? எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து நடக்கும். அப்ப பார்த்தோம்னா, நமக்கு ஒரு வருஷத்துக்கு 6 தடவ நடக்கும். சரிங்களா? ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெப்போ ரேட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணாம ஒரு லாஸ்ட் 9 மீட்டிங்ஸ்ல இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணாம தான் இருக்காங்க. 6.50 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் இந்த இடத்துல நமக்கு குடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அடுத்து ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடான செய்திகள். வக்ஃப் பில் வந்து பார்த்திருந்தோம் நேத்து. வக்ஃப் பில்னா என்ன? என்ன அமெண்ட்மென்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம். ஸோ ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் இன் பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்த பிறகு ஆப்போசிஷன்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து அரசியலமைப்பின் மேல இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அட்டாக் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப இந்த வக்ஃப் பில் அப்படிங்கிறது ஒரு ஜேபிசி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டிய வந்து ஸ்டடி பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டி வந்து இந்த பில்ல வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு, இந்த அமெண்ட்மென்ட்ட ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பாஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான நிகழ்வா இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடா 2 விஷயம். 1 நம்மளோட ஹாக்கி டீம் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஹாக்கி டீம். 13வது மெடல் ஒலிம்பிக்ஸ பொறுத்தவரைக்கும் ஹாக்கில நம்ம வாங்கக்கூடிய 13வது மெடலா இருக்கு. இந்த இயர்ல என்னென்ன அவார்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, கோல்டு தான் நெறைய டைம் வாங்கியிருப்போம் நம்ம. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்ம கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். சில்வர் பார்த்தோம்னா, ஒரு டைம் வாங்கியிருக்கோம். அடுத்தது 1, 2, 3 டைம்ஸ் வந்து 4 டைம்ஸ் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, போன ஒலிம்பிக்ஸ்லயும் நம்ம பிரான்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இந்த ஒலிம்பிக்ஸ்லயும் நம்ம பிரான்ஸ் தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். 13வது டைமா இந்தியன் ஹாக்கி டீம் வந்து ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுல அதிகமா 8 கோல்டு நம்ம வந்து வச்சிருக்கோம். 1 சில்வர், 4 பிரான்ஸ் வந்து வச்சிருக்கோம். அடுத்ததா நீரஜ் சோப்ரா. இவர் கோல்டு வின் பண்ணுவாருன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்ததுல, கடைசியில சில்வர் மெடலுக்கு செட்டில் ஆக வேண்டியதா ஆயிருச்சு. ஸோ ஏன் சில்வர் மெடல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் அப்படிங்கிறவரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஜாவ்லின் த்ரோல. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நீரஜ் சோப்ரானால வின் பண்ண முடியல. ஹர்ஷத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 16 வருஷமா இருந்த ரெக்கார்ட், ஜாவ்லின் த்ரோல இருந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காரு. 92.97 மீட்டர் வந்து அவரோட ஜாவ்லினை வந்து த்ரோ பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஈட்டி எறிதல்ல 92.97 மீட்டர் த்ரோ பண்ணனால இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா மாறி இருக்கு. ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு த்ரோனால தான் நம்ம நீரஜ் சோப்ரா அவரால கோல்டு மெடல் வின் பண்ண முடியாம போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 92.97 மீட்டர் இது ஒரு முக்கியமான விஷயம். யாரு ஜாவ்லின் த்ரோல ரீசெண்டா வேர்ல்ட் ரெக்கார்ட் செட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நம்ம நீரஜ் சோப்ரா அப்படின்னு போட்டுறக் கூடாது. சரிங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரிலேட்டடா ஒரு 2 செய்தி. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எல்லா ஊர்லயுமே ரொம்ப பரவலா செயல்படப்பட்டுச்சு. அதுல பார்த்தோம்னா, இந்த சூலூர் ஏரோட்ரோம் அப்படின்னு சொல்லி சூலூர் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, தீ வச்சு கொளுத்திருப்பாங்க சில போராட்டக்காரர்கள். ஏன் சூலூர பத்தி இப்ப குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சூலூர் ஏர்ஃபோர்ஸ்ல இப்போ ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தரங் சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸர்சைஸ் நடக்குது. ஓகேங்களா? தரங் சக்தி அப்படிங்கிறது மல்டிநேஷனல் மிலிட்டரி
மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸா இருக்கு. ஓகேங்களா? எக்ஸசைஸ் தரங் சக்தி அப்படிங்கிறது ஏர்ஃபோர்ஸ் நடத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். முதல் பன்னாட்டு கூட்டு விமானப்படை பயிற்சி. சரிங்களா? ஸோ அதனால சூலூர்ல இப்பதான் இந்த வாரம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒரு பேசிஸ்ல தான் நமக்கு ரிலேட் பண்ணி குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது ஆறுமுக நாவலர் ஹெல்ப்ட் இன் டிரான்ஸ்லேட்டிங் பைபிள் இன்டு தமிழ். ஆறுமுக நாவலர பத்தி நமக்கு தெரியும். நம்மளுடைய வள்ளலார் அவர்கள வந்து இது மருட்பா அப்படிலாம் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்காலரா இருந்திருப்பார். ஓகேங்களா? இலங்கையைச் சேர்ந்த தமிழ் அறிஞரா இருந்திருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஃபாதர் பீட்டர் பெர்சிவல் அவரோட சேர்ந்து பைபிள வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி பெர்சிவலோட ஜாஃப்னா சென்ட்ரல் காலேஜ்ல இவர் வந்து தமிழ் டீச்சராவும் ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஐ மீன் டீச்சராவும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாதர் பெர்சிவலோட சேர்ந்து ஆறுமுக நாவலர் பைபிள தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ ஈச் ஃப்ரைடே நமக்கு இந்த மாதிரி நக்கட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற இந்த பேஜ்ல வந்து குடுத்திருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் இருக்கும். அத மட்டும் நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, தமிழ் ஓகேங்களா? முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் பார்த்தோம்னா, நமக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்ச மாணவர்களுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்ச மாணவர்களுக்கு வந்து ரூ. 1000 வழங்கும் திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். இல்லையா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ 3.28 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைய போறாங்க அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் செய்தி வெளியீடா விட்டிருந்தாங்க. நம்ம இமேஜ் கூட எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசாங்கம். இத இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எம்பவரிங் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் டூ அச்சீவ் குளோபல் எக்ஸலன்ஸ். அதாவது 1000 கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னா தமிழ் மீடியமா இருக்கணும். ஓகேங்களா? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சவங்களுக்கு மாதம் ரூ. 1000 வழங்கக்கூடிய இந்த திட்டம் 3.28 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைய போறாங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய லான்ச் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வச்சு. ஓகேங்களா? கோவை அரசு கல்லூரியில வச்சு கோயம்புத்தூர்ல இந்த திட்டத்த இன்னைக்கு முதலமைச்சர் லான்ச் பண்றாரு. ஸோ இந்த திட்டம் பத்தின விஷயங்கள தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்க திட்டம் லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி கூட கேட்கலாம். ஸோ கோயம்புத்தூர்ல லான்ச் ஆயிருக்கு இந்த ஸ்கீம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டான நியூஸா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.